ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சித்தர் தரிசனம் சேனல்ல தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் பதிவு என்னன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும், வெற்றிலை தீபத்தின் சிறப்பம்சங்களை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். இந்த சேனல்ல நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாய் கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகன். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷம் பொருந்திய தினங்கள் உள்ளன. வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று செய்யலாம். நட்சத்திர வழிபாடென்றால் கிருத்திகை நட்சத்திரம் அன்று செய்யலாம். திதி வழிபாடென்றால் சஷ்டி தினத்தன்றும். முருகப்பெருமானை தொழுது வருவதால் நன்மைகள் பல கிடைக்கின்றன. அதேபோல் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில இந்த விசேஷ தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க பதிவிடுகின்ற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கின்றன. நினைத்த காரியங்கள் கை கூடி வருகின்றன. முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். அது எதனான்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கு பூமிகாரகன், மங்களகாரகன் என்ற பெயர்கள் உண்டு. எனவே செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதால் நிலம் வாங்குவது, விற்பது என்பதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். அதேபோல் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேறும். அல்லது இருக்கும் இடத்தில் புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவும் நிறைவேறும். இந்த வெற்றிலை தீபம் வீடு கட்டுவதற்கு மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும். உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு வகையான பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனதில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையும். வெற்றிலை தீப வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம். வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும், நடுவில் சரஸ்வதியும், காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறு சொல்கிறது. அனைத்து செடிகளும் மொட்டாகி, பூவாகி, காயாகி, பழமாகும். மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும். ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே சேரும். வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் எனவும் கூறுவர். இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு மிகுந்த வெற்றிலையை தீபமேற்றி வழிபட வெற்றிகள் வந்து சேரும். வெற்றிலையில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாட்டு முறையாகும். இதன்படி 12 வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு முதல் 6 வெற்றிலைகளை மயில் தோகை போல் வட்டமாக அடுக்கி வைக்க வேண்டும். அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவில் தீபமேற்றி வழிபட வேண்டும். பிறகு அதில் 2வது 6 வெற்றிலையில் காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கில் இருக்கும் நல்லெண்ணெயில் போட்டு விட வேண்டும். விளக்கு எரியும் பொழுது ஒரு நல்ல நறுமணம் வீசும். இவ்வாறான வெற்றிலை வழிபாடு நல்ல பலன்களை தரும். முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்கும பொட்டு வைக்க வேண்டும். படத்திற்கு வாசனை நிறைந்த மலரினை வைக்க வேண்டும். இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம். அடுத்ததாக காம்புடன் கூடிய 6 வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது. வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும்.
பிறகு ஒரு தாம்பூலத் தட்டின் மீது 6 வெற்றிகளையும் விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்க வேண்டும். பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள், குங்குமம், பொட்டு வைத்து அதை வெற்றிலைகளின் மீது நடுவே வைக்க வேண்டும். பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும். அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும். இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் இது வீட்டின் துர்ச்சக்திகளை விரட்டி அடித்து நேர்மறையான நல்ல ஒரு எண்ணங்களை வீட்டில் உண்டாக்கும். நம்முடைய ஆன்மீக நண்பர் ஒருவர் நம்ம கிட்ட கேட்டாங்க, எனக்கு இது மாதிரி ஒரு 10 வருட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் அதற்கு ஏதேனும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அவர்களிடம் நான் கூறிய பொழுது, முருகப்பெருமானை வேண்டி 9 வாரங்கள் தொடர்ந்து இந்த வெற்றியை தீபத்தை ஏற்றுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்று கூறினேன். அவர்கள் 6 வாரம் முடியும் பொழுதே நல்லதொரு செய்தியை கூறினார்கள். எதனால் நான் உங்களிடம் இதை பதிவிடுகிறேன் என்றால், நாம் நம்பிக்கையுடன் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுதும் அது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான விஷயத்தை செய்து கொடுக்கும் என்பது பிரபஞ்சம் நமக்கு உணர்த்திய ஒரு உண்மை என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நண்பர்களே, உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், முருகப்பெருமானின் அருளை பெற தொடர்ந்து 9 வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நினைத்து காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். மேலும் ஒரு சம்பவத்தை நான் இந்த வீடியோல பதிவிட ஆசைப்படுகிறேன். ஒரு அம்மாவும் மகனும் ஒரு சாமியாரா பார்க்க போறாங்க. அப்போ அந்த அம்மா சாமியார் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு பரிகாரம் கூறுங்கள் அப்படின்னு கேக்குறாங்கங்க. அந்த சாமியார் சொல்றாங்க, இது மாதிரி உங்களுக்கு 12 வாரங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு நற்செய்தி உண்டாகும் என்று அந்த சாமியார் கூறுகிறார்கள். அந்த அம்மா உடனே கேக்குறாங்க, இடையில நான் மாதவிடாய் ஆகிவிட்டன, என்ன பண்றது அப்படின்னு. அப்பா அந்த சாமியார் சொல்றாங்க, நீ ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் 12 வாரம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை பண்ணு நான் சொல்றேன், நீ ஆக மாட்டோம், போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாமியார் சொன்னது உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு பலித்தது. சாமி நமக்கு வரம் தான் கொடுக்கும், அது ஏன் எப்படி அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த சாமி நமக்கு கொடுக்கிற வரத்தை நம்ம வாங்கிக்கிட்டா போதும். எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் முயற்சித்து பாருங்கள். நன்றி நண்பர்களே. இது போல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.